தொலைபேசி வாயிலாக ஓய்வு பெற்ற விமானப்படை சேர்ந்த திரு பிரபாகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், தற்போது இந்த விபத்தை எப்படி பார்க்குறீங்க? என்ன காரணமாக இருக்கும்? தொழில்நுட்ப கோளாறு தானா, இல்லை எப்படி வேற என்ன காரணங்கள் இருக்கலாம்? சார், இதுல ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று, விமானம் பைலட்டுங்க எப்படி இருப்பாங்க. ரெண்டாவது, என்ன இது இயந்திர கோளாறு இருக்குமான்னா, ஸோ இதுல இந்த 787 விமானம் 12 வருட பழமையானது தான். இது வரைக்கும் நிறைய ஆக்சிடென்ட் இந்த பர்டிகுலர் விமானத்துல டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு 17% வந்து இது வரைக்கும் நடந்த கிராஷஸ் எல்லாமே டேக் ஆஃப்ல தான் நடந்திருக்குது. அண்ட் நம்மளுக்கு வந்து 37% இது வரைக்கும் நடந்த கிராஷஸ்ல உங்களுக்கு லேண்டிங் எப்ப நடக்கும் அது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். பட் டேக் ஆஃப்ல நடந்ததுன்னா ஒன்னு பைலட் மிஸ்டேக் ஆகுதுன்னா, ரெண்டாவது வந்து இயந்திர கோளாறு இருக்கும். இங்க வந்து இந்த பர்டிகுலர் ஏர்கிராஃப்ட்ல இது விமானி வந்து ரெண்டு பேருமே நிறைய விதத்து அதிகமான எப்படி சொல்லலாம்னாக்கா 8500 ஹவர்ஸ்க்கு மேல பறந்தவங்க ரெண்டு பேருமே நல்ல ஒரு திறமையான விமானிகள். ஸோ இது வந்து இப்போ அவங்க இமிடியேட்டா டேக் ஆஃப் பண்ணுறப்போ 682 அடி பயணிக்கிறப்போ மேடே அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. அதாவது காலிங் பண்றாங்கன்னா அது வந்து இட் இஸ் வெரி எமர்ஜென்சி அப்படின்னு அர்த்தம். இது டேக் ஆஃப் ஆகுற சமயத்துல லெவல் 5 அப்படின்னு வந்து ரீச் ஆகணும். அந்த ஏர்கிராஃப்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்டை ரீச் ஆகி உங்களுக்கு லெவல் ஆகும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு போயிருக்கு பயத்தோட இந்த பர்டிகுலர் மெசேஜே பாஸ் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ இந்த ஏர்கிராஃப்ட்ல இருந்த இந்த ரெண்டு என்ஜினுமே காமனா ஃபெயில் ஆகிருக்கிறதுனாலதான் இந்த மாதிரியான விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னா, பேருக்குன்னா ஏதாவது ஒரு இன்ஜின் பக்கம்னா இன்னொரு என்ஜினை வச்சு அந்த வந்து எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிடுவாங்க. இங்க என்னன்னாக்கா ரெண்டுமே டோட்டல் கண்ட்ரோலே போயிருக்கிறதுனாலதான் அவங்க விமானத்தை கண்ட்ரோல் பண்ணி பண்ண முடியல. ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் உங்களுக்கு இந்த ஃபியூயல் இன்ஜெக்ட் ஆகாம இருந்திருக்கணும். அதாவது ஃபியூயல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதோட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டே நம்மளுக்கு வந்து ஏடிசியில இருக்கிற ஏர்ஃபீல்ட் பேப்பர்காரர்ல இருந்தா கிடைக்கும். பட் ஏடிசியும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு மேடேங்கிற மெசேஜ் வந்து அதுக்கப்புறம் ஃபர்தரா என்னால கான்டாக்ட் பண்ண முடியல எங்களால ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறப்போ ஸோ அவங்களுக்கும் எந்த விஷயங்களும் தெரியறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதையும் வந்து விழுந்திருக்கிற ஏர்கிராஃப்ட்ல இருந்து உங்களுக்கு பிளாக் பாக்ஸ், அதாவது இது டிஜிட்டல் டேட்டா ரெக்கார்டர் எடுத்து அதுல இருந்து அனலைஸ் பண்ணும்போதுதான் அதற்கான உண்மையான காரணம் நம்மளுக்கு தெரிய வரும். இதை வந்து அத்தாரிட்டிஸ் அண்ட் சிசிஏ எல்லாருமே இப்போ வந்து ஆன் டோஸ்ல இருப்பாங்க அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. அது கிடைச்ச பிறகு அவங்க ஃபர்தரா இந்த டேட்டா அனாலிசிஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு அந்த ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. இதுதான் ஆக்சுவலா நடக்கிற இந்த விபத்துகள் போது நடக்கிற ஒரு விஷயங்கள். சார், இப்போ டிஜிசிஏ என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டு என்ஜின்லையும் பறவை மோதி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன் காரணமாக கூட இந்த விபத்து ஏற்பட்டிருக்குமா? ஆமா சார், அதாவது ரெண்டு என்ஜின்லயுமே பறவைகள் ஹிட் ஆகிருந்ததுன்னா கண்ட்ரோல் டோட்டலா போயிடும். என்ஜின் சீஸ் ஆயிடுச்சுன்னா அவங்களால ஃபர்தரா கண்ட்ரோல் பண்ண முடியாது. புரியுதுங்க? ஸோ ரெண்டு சான்சஸ் வந்து அதிகமான சான்சஸ், ரெண்டு அட் ஏ டைம் ரெண்டு பறவைகள் வந்து ரெண்டு என்ஜினை ஹிட் பண்ணுமா அப்படின்னு தெரியல. பட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருந்தால இதுதான் சான்சஸ். பட் இது வரைக்கும் நிறைய கிராஷஸ் நடந்ததுல மேக்சிமம் வந்து இந்த இன்ஜின் ஃபெயிலியர் தான் ஆயிருந்திருக்கு இது வரைக்கும். ஸோ இன்ஜின் ஃபெயிலியர் அதுல வந்து பேர்டு ஹிட் அப்படிங்கிறது வந்து கம்மியான பர்சன்டேஜ் தான். இப்போ அகமதாபாத் மாதிரி ஒரு பெரிய ஏர்போர்ட்ல பேர்டோட ஆக்டிவிட்டிஸை நிச்சயம் கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு ஏதோ கிடைச்சிருக்கு அப்படின்றதுனாலதான் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன். ஏன்னா அவங்க எப்படியும் கிராஷ் நடந்த இடத்த வந்து அவங்க ரீச் ஆயிருப்பாங்க. ஸோ என்ஜின் சைட்ல ஏதாவது செக் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ ஃபர்தர் ரிப்போர்ட் வரும்போது தான் சார் தெரியும். இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு பிரபாகரன்.